அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுதிரை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டி தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். டிஎன்பிசியில் 2024ஆம் ஆண்டு ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் மற்றும் ஹாஸ்டல் சூப்பரண்ட் இவங்களுக்கு வச்ச எக்ஸாமினுடைய தமிழ் தகுதி தேர்வு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஸோ ரொம்ப எளிமையாக தான் கேட்டிருக்கிறாங்க. பார்ட் ஏ முழுக்க நமக்கு இதிலே கவர் ஆயிடுது. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நமக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்க கொஷின்ஸை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைய பதிவினுடைய முதல் கேள்வி, சுட்டி கூறுவது சுட்டுவிடை அப்படின்னு சொல்லுவோம், மறுத்து கூறுவதை மறைவிடை அப்படின்னு சொல்லுவோம், இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. சரிங்களா? ஸோ அப்போ ஆக மொத்தம் விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா விடை ஒட்டுமொத்தமாக 8 வகைப்படுது. சரிங்களா? ஸோ அதில் ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. எஸ், ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்வு செய்ய சொல்கிறாங்க. டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங், இணையதள வணிகம். சரிங்களா? இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு மயம் அப்படின்றாங்க. கிடையாது. இ காமர்ஸ்னா எலக்ட்ரானிக் காமர்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ மின் வணிகம் இல்லை மின் வர்த்தகம் அப்படின்றது தான் சரியான தமிழாக்கமாக இருக்கும். சரிங்களா? எஸ். டிஜிட்டலைஸ் அப்படின்றதான் மின்னணு மயம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு நிகரான ஆங்கில ஆக்கம். மின்னணு மயம்னா டிஜிட்டலைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. நாயு அப்படின்னா நாவாய், கப்பல். அதான் அப்படி சொல்கிறாங்க, நாயு அப்படின்னு. சரிங்களா? ஓகே. ஊரின் பேரின் மருவு. கும்பகோணம், குடந்தை. சரிங்களா? ரைட்டுங்க. சைதாப்பேட்டை அதான் சைதை அப்படின்னு சொல்கிறோம். கன்னியாகுமரி அப்படின்றத குமரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஊர் பேருடைய மருவும் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பாருங்கள், அடுத்த கேள்வி கூட ஊர் பேரோட மருவு தான் கேட்டு வச்சுருக்கிறாங்க. புதுச்சேரி அப்படின்றத புதுவை அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டு. புதுக்கோட்டையை புதுகை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ புதுக்கோட்டை புதுகை என்று அழைக்கப்படுகிறது. கும்பகோணம் அப்படின்னா குடந்தை. கரெக்டாக இருக்குது. நாகப்பட்டினம் அப்படின்றது நாகை. சரிங்கம்மா, சூப்பராக சொல்லியிருக்கிறோம். அருமை. அடுத்த கேள்வி நோக்கி நம்ம நகர்கிறோம். ஊர் பெயர்களின் மருவு. பாருங்க, 3வது கொஸ்டின் ஊர் பேர் வச்சு கேட்டுக்கிறாங்க. ஈஸியாக சொல்லிடலாம். கோவை, நாகப்பட்டினம்னா நாகை, புதுச்சேரி புதுவை. சரிங்களா? புதுக்கோட்டை புதுகை. குமாரு, எங்கேயா இருந்த இத்தனை நாளா அப்படின்ற மாதிரி எவ்வளோ எளிமையான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. சரியான நிறுத்தற்குறி தொடர்களை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. நிறுத்தற்குறி தொடர்கள். ஓகே, நமக்கு சொல்லிட முடியும் நிறுத்தற்குறிகள்லாம் இல்லைங்களா? ஓகே. சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிங்க அப்படின்னு சொல்றாங்க. எழுத்து வழக்கு பாருங்க. வாடை காத்து வீசியது, இது வீசியது கரெக்டு. காத்து அப்படின்றது பேச்சு வழக்கு, இது தப்பு. வாடை காற்று வீசுது, இது பேச்சு வழக்கு. வாடை காற்று வீசின, இது தப்பா இருக்குது. வீசினன்றதும் எழுத்து வழக்கில் வராது, பேச்சு வழக்கு தான். வாடை காற்று வீசிது, அது ஒன்று தான் எழுத்து வழக்கில் இருக்கக்கூடியது. பேச்சு வழக்கு தொடரை காண்க. எங்கே போற, அப்போ போற அப்படின்றது பேச்சு வழக்கு, எங்கேன்றது எழுத்து வழக்கு. சரிங்களா? எங்கே போகின்றாய், இது ரெண்டுமே பேச்சு வழக்கு கிடையாது, எழுத்து வழக்கு. எங்கே போகின்றாய், அழகா அப்படி இலக்கிய மாதிரி எழுதியிருக்கிறாங்க. எங்கடா போகின்றாய், போகின்றாய் அப்படின்றது எழுத்து வழக்கு, எங்கடான்றது வேணா பேச்சு வழக்கு. ஆப்ஷன் ஏ பாருங்க, எங்கடா போற. அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். சரிங்களா? ஓகேங்க. பாடறிந்து பிரிச்சா என்னவும் பாடு கூட்டல் அறிந்து தெரியும் நமக்கு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. நம்ம நூல்வெளி அப்படின்றது மட்டும்தான் சரியா இருக்கும். நூல் கோல், நூல் மாலை, கோல்வெளி எல்லாமே தப்பா இருக்குது. ஸோ இப்போ கொடுத்ததுலேருந்து புதிய சொற்களை உருவாக்க சொல்லி கேட்குறாங்க. கடை தெரு எங்குள்ளது அப்படின்னு கேட்டதுக்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சுட்டி காட்டி கூறுவதால் இதை சுட்டுவடை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஓகேங்க. கண்மணி நாளை பாடம் படித்தால் பொருத்தமான காலம். கண்மணி நாளை பாடம் படித்தால் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போது நாளைனா எதிர்காலம். சரிங்களா? படித்தால் அப்படின்னா இறந்த காலம். அப்போ அது தப்புங்க. அப்போ கண்மணி நாளை பாடம் படிப்பால் அப்படின்றது தான் சரியாக இருக்கும். பகுபத உறுப்பினர்கள் எத்தனை வகைப்படும், அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சரியான வினாச்சொல் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. எஸ். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படின்னு தான் கேட்போம். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் நமக்கு அடிப்படை. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணதிலே ப்ரீவியஸ் இயரில் கேட்டதை அப்படியே கேட்டு வச்சிருக்கிறாங்க. சாலைகள் தோன்றிய பிறகுதான் சாலை விதிகள் தோன்றி இருக்கக்கூடும், அதுபோல
சார் இந்த மாதிரி இணைப்பு சொல்ல பொறுத்த வரைக்கும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் சார் டேரெக்டாகவே. சரிங்களா, வார்த்தைகள் உள்ளே போட்டு பார்த்தீங்கன்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் எது சரியாக இருக்குது அப்படின்னு. பள்ளிக்கு கோவில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி வைத்தார்? ஏனெனில் அதுதான் சரியாக இருக்கும். சரிங்களா, இதைத்தான் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்குவோம் அப்படின்னு பாரதியார் சொல்கிறாரு. மேபி நமக்கு இலக்கியத்தில் கூட அதை கேட்கலாம். பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம்னு சொன்னது யாருன்னு பாரதியார் சொல்கிறாரு. ஓகே, அழகு அப்படின்றதை தகுந்த வாக்கியத்தோட சொல்கிறாங்க. அழகு அப்படின்னா நெல் மற்றும் திணை கதிர்கள் தான் அழகு அப்படின்றாங்க. அழகுனா அளவீடு அப்படின்றதுக்கும் அழகு சொல்கிறோம். யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுவும் அழகு தான். இலக்கியம் என்ற விழாவில் முகிலன் உரை, இதுதான். இந்த உரைனா உறைவிடத்தை குறிக்கக்கூடியது, அப்போ அது வராது. உரையாற்றினார்ன்றதான் சரியாக இருக்கும். ஆறு, ஆறுனா ஓர் ஆறு, ரிவர். சரிங்களா, ஆமாம். ஸோ ரிவர் ஓடும் நீர், ஓகே. ஆனால் கரையா, அது தப்பு. சரிங்களா, ரைட்டு. ஆறு மாலை படி இல்லை, ஆறு காலை பொழுது கிடையாது. ஸோ இப்போ என்னும் நீர்நிலை தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். பாருங்கள், ஆப்ஷன்ஸை பார்த்தே நம்மளால் ஈஸியாக சொல்லிட முடியுங்க. இரு பொருள் தருக, துய்ப்பது. கற்றல் மற்றும் தருதல், அதான் துய்ப்பது. சரிங்களா, ரைட்டு. கல் அப்படின்னா கல்னா கற்றுக்கொள்ளுதல், ஓகே, ஒன்று. சரிங்களா, ஆமாம். இயற்கையாக கிடைக்கக்கூடிய திடப்பொருள், கல்லை விட்டு எரிவோம்ல, ஆமாம். ஸோ பாருங்கள், கல்லுன்றதுக்கே ரெண்டு அர்த்தம் இருக்குது. ரெண்டில் எது ஆப்டாக இருக்குது அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. விடு வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. விடு அப்படின்னா விட்றா அப்படின்னு சொல்கிறது, விட்டு விடு அப்படின்றோம். அது வீடு அப்படின்னா இருக்கக்கூடிய இடம், உறைவிடம். ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி, அறிக்கை விடுதல் இல்லையா, மர வீடு. அப்போ அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா விடு வீடு ஆப்ஷன்லேயே வந்துருச்சு. சூப்பராக சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்க, சிலை மற்றும் சீலையை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. வாசிச்சாலே சொல்லலாம், சிலையை திரைச்செலியால் மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு. ஓகே, ஸோ வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம், சரி. காரணம் 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது, கிடையாது. வெண்பா அப்படின்னா 2 அடிகளால் எழுதப்பட்டது, 2 அடி சீர்களால் எழுதப்பட்டது. சரிங்களா, ஸோ அதுதான் வெண்பா. அப்போ கூற்று சரி, காரணம் தப்பாக இருக்குதுங்க. ஓகேங்க, ஆ அப்படின்றது எதிர்மறை இடைநிலை அப்படின்றாங்க. ஆமாம், ஆ அப்படின்றது எதிர்மறை இடைநிலை. சரிங்களா, எஸ். இப்போ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் பாருங்க, அழுக்காராமை இல்லைங்களா, அழுக்காராமை. அழுக்காறு அப்படின்னா பொறாமை, அழுக்காராமை ரா ஆ வந்துருச்சுன்னா அப்போ நெடில், அது எதிர்மறை இடைநிலை, அப்போ சரிதான். வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு, கிடையாது. அப்போ அண்ணா என்னதாங்க சொல்றாரு? அண்ணா சிம்பிளா ஒரே விஷயத்த சொல்றாரு, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தர வேண்டும் அப்படின்றத சொல்றாரு. சரிங்களா, ஓகேங்க. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம், அது சரியாக தான் கொடுத்துருக்குறாங்க. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவத்தில் இருக்கக்கூடியது. ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம், தெரியும். ஸோ அப்படியே கலைச்சொற்கள் கொடுத்துருக்குறாங்கங்க. கண்ணியம் அப்படின்னா என்னதுங்க? டிக்னிட்டி. சரிங்களா, வாய்மை அப்படின்னா சின்சியாரிட்டி, ட்ரூத்துன்றதும் அர்த்தம் தான். உபதேசம் ப்ரீச்சிங், கொள்கை டாக்ட்ரின். டர்னடோ அப்படின்னா சூறாவளி. சரிங்களா, ஸ்ட்ராம் அப்படின்னா தான் புயல். சரிங்களா, ஓகேங்க. விண்ட் வேர்ல்ட் அப்படின்னா சுழல் காற்று. சரிங்களா, சி விண்ட் அப்படின்னா கடல் காற்று. ஓகே, வங்கூல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிருக்காங்க. வங்கூல்னா காற்றுங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை எந்த பாவில் அமைந்துள்ளது? ஆக்சுவலாக அதுக்கு ஆன்சர்னா ஆசிரியப்பா. ஆனால் ஆப்ஷனில் ஆசிரியப்பா இல்லை, ஆனால் ஆசிரியப்பாவோடு தொடர்புடைய அகவல் ஓசை இருக்குது, அதனால அதை அகவற்பா அப்படின்னு சொல்லி அதை ஆன்சராக கொடுத்துருக்குறாங்க. இடைக்காடனாரிடம் பாடலை இகழ்ந்தவர் மன்னன், இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் இறைவன். சரிங்களா, ஸோ அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இந்த இடைக்காடனார் தான் கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு சொன்னவர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம், கடுகை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல்னு திருவள்ளுவ மாலையில் திருவருவின் புகழை சொன்னவர் இடைக்காடனார். ஓகேங்க, மக்கள் கூட்டமாக இருக்க குதையை மக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஆடைத்தான் மந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஆடு மந்தை அடுத்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறாங்க. எறும்புகள் எப்படி சாறை சாறையாக அப்படின்னு சொல்கிறோம். எறும்புனா சார சாரை அப்படின்னு. ஓகே, சரியான தொடர் வாசிச்சாலே சொல்லிட்டாங்க சரியான தொடர்னு.
சரிங்களா? அந்த சரியான தொடரை தேர்ந்தெடுக்கலாம். பொறுமையாக உட்காந்து வாசிக்கணும். வாசிச்சாலே நமக்கு இது சரியான தொடர் அப்படின்றத சொல்லிட முடியும். சரிங்களா? ஆமாங்க. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஒரு ஓர் பாருங்க, திரும்ப அதே விஷயத்தை கேட்டிருக்காங்க. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். சரியா இருக்குது. இங்க என்ன தப்பா இருக்குது? நான் உயிர்மைக்கு முன்னாடி ஒரு தான் வந்திருக்கணும். இங்கே ஓர் அப்படின்னு வந்திருக்குது. அப்போ ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான் அப்படின்னு இருந்திருக்கணும். நடந்து வந்தன அப்படின்னு அக்ரநிலை கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஸோ இது நாக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கணும். சரி சார். ஸோ அடுத்து பாருங்க, அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அப்போ நான் உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி அஃது வரக்கூடாது, அதுதான் வரணும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்றாங்க. ஸோ அது ஈ உயிர் எழுத்துக்கு முன்னாடி அஃது தான் வந்திருக்கணும். அப்போ அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லணும். நீகான் அப்படின்ற சொல்லின் பொருள் என்ன? நாவாய் ஊட்டுபவன். சரிங்களா? ஸோ நீகான், மீகாமன், இது எல்லாமே என்ன அர்த்தம் அப்படின்னா நாவாய் ஓட்டுறவனை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ மீகாமன், கப்பலோட்டி, இது எல்லாமே ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். வங்கம் அப்படின்னா என்னங்க? வங்கம் அப்படின்னா கப்பல் தான். சரிங்களா? எஸ். திங்கள் அப்படின்னா நிலவு. அலர் அப்படின்னா பூவினுடைய 7 நிலைகள்னு மலர்தல். மேரு அப்படின்னா இமயமலை. அழினா கருணை. சரி, ப்ரீவியஸில் கேட்டது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்குது. ஒருமை பன்மை பிழை நீக்குக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ யானை படையும் குதிரை படையும் சென்றன அப்படின்னு வந்திருக்கணும். சென்றார்கள் அப்படின்றது உயர்திணை. உயர்திணை கொடுக்கறது இங்கே யானை படையும் குதிரை படையும். சரிங்களா? ஸோ அப்போ உயர்திணைக்குரியதை சொல்லக்கூடாது. யானை படையும் குதிரை படையும் சென்றது, இது அக்ரிணை தானே சார். ஆனால் சென்றது அப்படின்றது சொல்லக்கூடாதுங்க நம்ம, இல்லைங்களா? 2 படையை பற்றி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ யானை படையும் குதிரை படையும் சென்றன ப்ளூரலில் தான் சொல்கிறோம். சரிங்களா? ஓகேங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. தமிழர்கள் உணவு பரிமாறும் முறை நன்கு அறிந்தன. அறிந்திருந்தனர் தான் சரியாக இருந்திருக்கும். சரிங்களா? அறிந்தான், அறிந்தது எல்லாமே தப்பு. பகைவர் நீவீர் அல்லர். நீவீர் அப்படின்னு வந்துருச்சுனாலே என்ன கொடுத்துருக்கணும்? அள்ளீர் அப்படின்னு தான் வந்திருக்கணும். சரிங்களா? எஸ். நான் அப்படின்னு வந்தா தான் அள்ளேன் அப்படின்னு வந்திருக்கணும். நான் அல்லேன். சரிங்களா? ஸோ நாம் அப்படின்னு வந்தா அள்ளோம் அப்படின்னு வந்திருக்கணும். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்க. ஸோ ஒரு பேராகிராஃபை கொடுத்து அந்த பேராகிராஃப்லேருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. சூப்பராக சொல்ல முடியும். அந்த பேராகிராஃபில் என்ன இருக்கோ அதை வாசித்து சூப்பராக சொல்லிட முடியும். அடுத்து பிரித்தெழுதுக கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், ஈஸியாக சொல்லிடும். நிலத்தினிடையே இன்னி கூட்டல் ஈ நீ, அதான் நிலத்தினிடையே அப்படியே வந்துருச்சு. அருந்துணை, அப்போ அருமை கூட்டல் துணை. சரி, இடமெங்கும், இடம் கூட்டல் எங்கும் அப்படின்னா இடமெங்கும். இம்மு கூட்டல் ஏ மே. ஓகே, சூப்பராக சொல்லியிருக்காங்க. எளிது அப்படின்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல். எளிது அப்படின்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆமாம். அரிது அப்படின்னா ரேரஸ்ட், அதுதான் எதிர்ச்சொல். காய் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கனி, சொல்லிடுவோம். அணுகு ஆனால் பக்கத்தில் வா அப்படின்னு அர்த்தம். அப்போ விலகு அப்படின்றது. பொருந்தாத சொல்லை கண்டறி. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா. ஸோ இது இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமில் கேட்ட கேள்வி அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே திராவிட மொழி பேசக்கூடிய மாநிலங்கள். இலங்கை அது கிடையாது. பொருந்தாத சொல்லை கண்டறி அப்படின்றாங்க. நான் அல்லேன், நாம் அல்லோம், நீ அல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கு. நீ வீர் அல்லேர் அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? ரைட். நீ வீர் அல்லீர் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். விகார புணர்ச்சி இல்லாத சொல்லை கண்டறி அப்படின்றாங்க. அப்போ விகார புணர்ச்சி அப்படின்றது 3 வகைப்படும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, தமிழ் தாய் இத்து. அப்போ இது தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். புதுசாக தோன்றுகிறது. சரிங்களா? ஆமாம். விற்கொடி, வில் கொடி, அப்போ இல் அப்படின்றது இர்ரா மாறி இருக்கு. அப்போ இதை திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வில் கொடி அப்படின்றது விற்கொடியாக இருக்குது. மன மகிழ்ச்சி, மனம் கூட்டல் மகிழ்ச்சி, அப்போ இம் அப்படின்ற வார்த்தை கெட்டு போயிருச்சு. கெடுதல் விகாரம். அப்போ விகார புணர்ச்சி எங்கே இருக்குது? எல்லாத்துலேயுமே இருக்குது. வாழை மரம், அது இயல்பு புணர்ச்சி. வாழை கூட்டல் மரம், வாழை மரம், இயல்பு புணர்ச்சி, இயல்பு வந்துருச்சு. சந்திப்பிழையற்ற வாக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க சார். சரிங்களா? ஸோ பார்ப்போமா. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால், அப்போ இங்கே இக்கு வந்திருக்கணும். சரிங்களா? ரைட்டுங்க.
ஸோ இப்போது இக்கு வந்திருக்கணுனாலே தெரிஞ்சது. பிசி ரெண்டில் ஏதோ ஒன்று தான். மெய்கீத்துகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் செதுக்கப்பட்டவை. கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் சி பாருங்க. ரெண்டுக்கு என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போமா? ஓகேங்க. எஸ். பொறிக்கப்பட்டவை இப்போ வரணுமா? இங்கே இப்போ வரல. எவ்வளோ மைனூட்டான கொஸ்டினாக இருக்குது பார்த்தீங்களா? எஸ். ஸோ இதைத்தான் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டினில் தான் நம்ம ரொம்ப ஈஸியாக மார்க்ஸை மிஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? எஸ். கேர்ஃபுல்லாக பார்க்கணுங்க. சந்திப்பிலேற்ற வாக்கியங்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. சரியா இருக்கு. கற்றோருக்கு தப்பா இருக்கு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள். கைப்பொருளுக்கும் இப்போ வரணும், மெய்ப்பொருளுக்கும் இப்போ வரணும். தப்பா இருக்கு. கைப்பொருள் தன்னின் மெய்ப்பொருள் கல்வி. சரியா இருக்குங்க. ஸோ 1 and 4. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. கரெக்டாக இருக்கு. சரிங்களா? ஸோ மற்றதெல்லாம் இல்லை. ஓகே. ஆங்கில சொற்கள் நேரான தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க. சென்டென்ஸ் அப்படின்னா சொற்றொடர். சரிங்களா? உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள். இதை நம்ம உயிர் எழுத்தினுடைய ஒளி உயிரொளி அப்படின்னு சொல்லுவோம். வவ்வல் அப்படின்னா உயிரொளி. சரிங்களா? ஆமாம். மெய் எழுத்துக்கள் அப்படின்னா மெய் ஒளி. கிளியராக இருக்கிறோமா? நிறைய பேர் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ஐயா உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் மாதிரி ஆங்கிலத்தில் இருக்கா? கிடையவே கிடையாது. அங்கே வெறும் 26 எழுத்து தான். சரிங்களா? எஸ். ஆங்கில சொற்களுக்கு பொருந்தாத தமிழ் சொல் கேட்டிருக்கிறாங்க. அப்படியே புக் பேக். ஒளியியல்னா ஃபோனாலஜி, எழுத்து இலக்கணம் ஆர்த்தோகிராஃபி, மொழியியல் லிங்குவிஸ்டிக்ஸ், இதழியல் அப்படின்னா மேகசின்ஸா? கிடையாது. மேகசின் அப்படின்னா இதழியல் கிடையாது, இதழ். கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். அடுத்த கேள்வி. டிஜிட்டல் ரெவல்யூஷன் ஈஸியாக சொல்லிடலாம். மின்னணு புரட்சின்னு. ஒளி வேறுபாடு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆளு அப்படின்னா நபர், ஆறு ஆளு எல்லாமே தப்பாக இருக்குது. ஆறுனா நதி. இது ஒன்று தான் சரியாக இருக்குது. பாருங்கள், இதுக்கெல்லாம் எனக்கு ஆப்ஷனே தெரியல. ஆனால் என்ன பண்ணிட்டோம், அப்பாடி கடவுள் இருக்கான் குமாரு அப்படின்ற மாதிரி ஒரு இதை விஷயத்த சூப்பராக சொல்லிட்டோம். பாருங்கள், இந்த கொஸ்டின் பேப்பரில் தான் விடு வீடு அப்படின்ற விஷயத்த பார்த்தோம். அதே கொஸ்டினை ரிப்பீட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? டிஎன்பிசி இது மாதிரி ஜிஎஸ்லையும் கேட்பாங்க சார். சரிங்களா? முதல் 10 கேள்விகள் இல்லை 12 கேள்விகளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் ரிலேட்டடாக பின்னாடி 60 70ல் ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்து வச்சுருப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, ஆன்சர் தெரிஞ்சுன்னா 2 கொஸ்டினுக்குமே நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். அப்படி ஆன்சர் தெரியல அப்படின்னா 2 கொஸ்டின்லேயும் மார்க் போயிடும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் செட் பண்ணுவாங்க டிஎன்பிசி எப்போதுமே. ஜென்ரல் ஸ்டடீஸில் நாம் எழுதக்கூடிய அந்த குரூப் 4 கூட போய் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். சரிங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ விடு வீடு அப்படின்றாங்க. ஸோ விடு விடுறது, வீடு அப்படின்னா தங்கக்கூடிய இடம், மர வீடு. ஓகே. எஸ். பழந்தமிழர்கள் அறம் வழியாக போர் செய்யும் அறம் கூர்ந்த மதி உடையவர்கள். சரிங்களா? அறம்னா கூர்மை, அறம்னா நன்னெறி. சரிங்களா? ஸோ அதை வச்சே சொல்லிடலாம். ஓகே. நாவாய், வங்கம், தோணி, களம் இதெல்லாமே கடற்கலன்கள். சரிங்களா? ஸோ இதில் நாவாய், வங்கம் எல்லாமே பெரிய பெரிய களம், பெரிய பெரிய கப்பல்கள் அப்படின்றத சொல்கிறோம். தோணி, களம், ஓடை இதெல்லாமே சின்ன சின்ன படகு வகைகளை சொல்கிறாங்க. ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சார். சரிங்களா? ஸோ வெய்யோன் அப்படின்னா பகலவன் மற்றும் சூரியன். கதிரவன் அதுதானே சொல்கிறோம் வெய்யோன்னா. சரி. துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை இதெல்லாம் என்னது? தாவரத்தினுடைய நுனிப்பகுதியை சொல்கிறாங்க. துளிர், முறி, குருத்து, கொழுந்தாடை ஒவ்வொரு செடி கொடிக்கு பேத்த மாதிரி பேர் மாறுகிறது. நுனிப்பகுதியை சொல்கிறாங்க. பார்த்தான் இது வினைமுற்று. இதனுடைய வேர்ச்சொல். வேர்ச்சொல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். மேக்சிமம் முதல் 2 எழுத்தா இருக்கும், இல்லை 1 எழுத்தா இருக்கும். அப்போ பார் அப்படின்றதா இதனுடைய வினைமுற்று. பார்க்க ஆ வருது. அப்போ இது என்னது? பெயரச்சம். சரிங்களா? எஸ். பார்த்த, பார்க்கவா பார்த்தவா இதுவும் ஆ வருது சார். அப்போ எதுக்கு சார்? பார்க்க சென்றான். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டின்ல நல்லா பாருங்க. இந்த பார்க்க அப்படின்றதும் சரி பார்த்து ரெண்டுமே ஆ விகுதி பெற்று வருகிறது. ஸோ அப்போ ஒருவேளை இந்த கொஸ்டினை நமக்கு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? எஸ். பாருங்களேன். அப்போ பார்த்த அப்படின்னா பார்த்தன்றது ஒரு எச்சம். அந்த எச்சத்தை தொடர்ந்து வரக்கூடிய சொல் பெயர் சொல்லாக இருந்தால் பெயரெச்சம். சரிங்களா? ஸோ பார்த்த பறவை. அப்போ இது பெயரெச்சம் ஆயிருமா? ஓகே. பார்க்க வந்தான் அப்படின்னு இருக்குதுங்க. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் வில்லங்கமானது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்க அப்படின்னா அது ஒரு எச்சம். அந்த எச்சத்தை தொடர்ந்து ஒரு வினைச்சொல் வந்தா இது வினையச்சம். டிஃபரன்ஸ் புரியுதா? பார்க்க வந்தான்.
வழக்கமா நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்போம்? ஆ விகுதி வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். ஈ விகுதி இல்ல ஊ விகுதி அப்படின்னா அது வினையெச்சம்னு சொல்லியிருப்போம். இந்த இடத்துல பார்க்க வந்தான்னு கொடுத்தா கூட வினையெச்சம். சரிங்களா? எஸ். பார்த்து இப்ப சொல்லுங்க என்ன சொல்லலாம்? பார்த்து ஊ விகுதி பெற்று வருது. அப்ப ஊ விகுதி வந்துச்சுன்னா அது வினையெச்சம் தான். சரிங்களா? ஓகேங்க. சூப்பர். ஸோ அடுத்த கேள்வியை நோக்கி நகர்கிறோம். சரியான வேர்ச்சொல் இணை என்னன்னு கேட்டிருக்கிறாங்க சார். நட அப்படின்னா நடக்கிறது. ஓகே. கேட்டு கேட்டார். ஓகே. எஸ். என்ன அப்படின்னா வாழ் அப்படின்றதான் வாழியர். ஏன்னா வேர்ச்சொல்ல கேட்டிருக்கிறாங்க. சரி. கேட்டார்னா கேள். சென்றனர்னா செல். அப்ப வேர்ச்சொற்கள் அதுதான். சரிங்களா? ஸோ அது மூணுமே தப்பா இருக்குது. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. அறிஞர் சொன்னால முதல் 2 எழுத்து. அப்ப அரி தெரிஞ்சவன் தான் அறிஞன். வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர் காண்க. அது இணையா வினையால் அணையும் பெயர் அந்த வினையை செய்த நபர். அப்ப கொடுனா கொடுத்தோர். ஒரு ஆணை குறிக்குதா? இது இல்ல. கொடுத்தோர் ஒரு நபரை குறிக்குதா? அப்ப வினையை செய்த நபரை குறிக்கக்கூடியது வினையால் அணையும் பெயர். சரிங்களா? ரைட்டு. கொடுத்தல் தல் வந்துருச்சு. அப்ப தொழிற்பெயர். கொடுத்த ஆ வந்துருச்சு பெயரெச்சம். கொடுத்து ஊ வந்துருச்சு வினையச்சம். சரிங்களா? எஸ். ஸோ ஏன்னா வேர்ச்சொல்லை கொடுத்து நம்மள்ட்ட இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, படித்தல் என்ற தொழிற்பெயரை கொடுத்து வேர்ச்சொல் கேட்குறாங்க. படித்தல் முதல் 2 எழுத்து படி. படித்து வினையச்சம், படித்த பெயரச்சம். சரிங்களா? அகர வரிசைப்படி ஈஸியாக சொல்லிடலாம். எல்லாமே மெய் எழுத்தை சார்ந்து இருக்குது சொல்லிடுவீங்க. அடுத்தும் ஈஸியாக சொல்லலாம். அகர வரிசையெல்லாம் கேட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஆன்சர் பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் மைனராக வந்துடும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க. வாஸ்ட் பார்த்தாலே சொல்லிடலாம். ஓகே. சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க. ஸோ இப்போ கொஸ்டினை கொடுத்துட்டாங்கன்னா கொஸ்டினை பார்த்துட்டே நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். டேரெக்டாக ஆப்ஷனுக்கு போயிருங்க. சரிங்களா? ஆப்ஷன்ஸுக்கே போயிருங்க. கொஸ்டினை வச்சு நீங்களாம் மாற்றிலாம் ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம். வாட்ஸ்அப் அப்படின்ற ஆங்கில சொல்லிக்கினையான தமிழ் சொல் புலனம். சரிங்களா? ஓகேங்க. எஸ். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். முகநூல் அப்படின்னா ஃபேஸ்புக். சரிங்களா? இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே. முதலாளி பணித்தார், தொழிலாளி பணிந்தார். அதுதான் சரியாக இருக்கும். வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படித்த பெருங்காப்பியம் தேம்பாவணி. ஸோ கொடுத்துருக்கிற எந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் பர்ஃபெக்டாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படித்த பெருங்காப்பியம் யாது அப்படின்னு கேட்டால் தான் நம்ம வீரமாமுனிவர் 17ஆம் நூற்றாண்டில் படித்த பெருங்காப்பியம் தேம்பாவணின்னு விடை சொல்ல முடியும். அப்போ அதுதான் ஆன்சராக இருக்கும். சரி. எஸ். டாக்டர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுகிறார். அப்போ இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுபவர் யார் அப்படின்றதான் கேள்வியாக இருக்கும். கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் சி தான் பர்ஃபெக்டாக இருக்குது. இதுதான் சார் முக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். சரிங்களா? பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. பிறவினை வாக்கியம், தன்வினை வாக்கியம், இதுதான் முக்கியம். சரிங்களா? எஸ். அப்துல் நேற்று வந்தான். அப்போ அப்துல் நேற்று வந்தான் இங்கே எழுவாயை முதன்மைப்படுத்துகிறது இல்லைங்களா? ஆமாம். அப்துல் நேற்று வந்தான் இது ஆக்சுவல் ஒரு செய்தி தொடர். ஒரு செய்தியை தான் சொல்கிறாங்க. அப்போ பிறவினைன்றதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? சிம்பிளான விஷயம், ஒன்றுமே கிடையாது. பிறவினைனா அந்த வினையை செய்த எழுவாயை குறிக்காமல் அந்த எழுவாயினுடைய செயலை குறிக்கும். அதான் பிறவினை. அப்போ அப்துல் நேற்று வருவித்தான். அப்போ வருவித்தான். ஆனால் அப்துல்லா வந்தான் கிடையவே கிடையாது. அப்போ அப்துல் வந்தான்னா அது தன்வினைன்னு நம்ம சொல்லிட்டு போயிருப்போம். அப்துல் தான்ப்பா வந்தது. ஆனால் இங்கே வந்தது அப்துல் கிடையாது. ஆனால் அப்துல்லால் தான் இங்கே வந்தது. சரிங்களா? அப்போ அது பிறவினை. ஓகேங்க. அடுத்து தன்வினை தொடரை கண்டறி. வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி வள்ளியால் இந்த ஆள் வந்துருச்சு அப்படின்னாலே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ வள்ளியால் மாலை தொடுக்கப்பட்டது, மாலை வள்ளியால் தொடுக்கப்பட்டது. ஸோ இது வந்துச்சுனாலே ஆங்கிலத்தில் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி விஷயம் தான் தமிழிலும். சரிங்களா? செய்வினை, செய்யப்பாட்டு வினை. சரிங்களா? ஆமாம். இந்த ஆள் வந்துருச்சு அப்படின்னாலே செய்வினை இல்லை. சரி, ஆள் வந்துருச்சு அப்படின்னாலே செய்யப்பாட்டு வினை அப்படின்றதா. சரிங்களா? ஸோ இப்போ தன்வினை கேட்டிருக்கிறாங்க. அப்போ தன்வினை இங்கே வள்ளி மாலையை தொடுத்தால், இவதான் சப்ஜெக்ட். எழுவாய். எழுவாயை மையமாக வைத்து தான் சொல்லியிருக்கணும். அப்போ வள்ளி மாலையை தொடுத்தால் தான் சரி. ஐயா, மல்லி வாழையை தொடுத்திலன் இது என்னங்க? இது எதிர்மறை தொடர்னு சொல்லுவாங்கப்பா. நெகட்டிவ் இருக்குல்ல, அதை அப்படி சொல்லுவாங்க. செய்யப்பாட்டு வினை தொடரை காண்க. நம்ம தான் சொன்னோமே ஆள் அப்படின்றது வந்திருக்கணும். செய்யப்பாட்டு வினைனா எங்கே இருக்கு? இந்த ஆள் வந்துருச்சு, அதான் ஆன்சரு. ஆகாய தாமரைன்ற ஓமை எதை சொல்லுது? ஆகாயத்தில் ஏது தாமரை? சப்ப இல்லாத ஒன்று. சரிங்களா?
ஓகே. புலியோட சிறு குட்டியை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. புலி பறல் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆப்ஷனில் பறல் கிடையாது. பட் புலி அதனுடைய சரியான சொல் புலியோடு தொடர்புடையது அப்படின்னா வேங்கை தான் சரியான சொல். சரிங்களா? ஓகேங்க. உவமையால் வெளுத்தப்படும் பொருள் கேட்டிருக்காங்க. எடுப்பார் கைப்பிள்ளை இந்த ஓமை கூறக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க சார். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் சொல்கிறத பேச்சு கேட்டு நடக்கிறாங்களோ, அதாவது சொல்கிறவர் சொன்னால் வேலை நடக்கும்வாங்கல்ல, அதுதான். சரிங்களா? சொல்பவர் பேச்சை கேட்டு நடப்பவர் தான் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. கலை சொற்கள் கேட்டிருக்காங்க. அப்படியே புக் பேக்கு. சரிங்களா? ஸோ டாக்டரேட் அப்படின்றது முனைவர் பட்டம். கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை. இந்த கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருந்தால் போதும் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை மட்டும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். தமிழ் கொஷின் பேப்பர் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை டெஸ்ட்டாக போடுறப்ப தான் நமக்கு 80 தாண்டாது. 80 to 85 தான் எல்லாருமே இருப்பாங்க. அந்த 15க்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸில் எப்படி இருந்தாலும் போயிடும். அதை ரெக்டிஃபை பண்ணணும்னா நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? நீபவனத்தை நீத்து அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நீபவனம்ன்றது எதை குறிக்கக்கூடியதுன்றாங்க. கடபவனம் அப்படின்றதா நீபவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பாசன தொழில்நுட்பம், இரிகேஷன் டெக்னாலஜி. சரிங்களா? ஐயா பாசனம் தெரியல, தொழில்நுட்பம் டெக்னாலஜின்னு தெரியும்ல, அதை வச்சே சொல்லியிருக்கலாம். சரியா? சூப்பருங்க. ஸோ இன்றைய பதிவுனுடைய இறுதி கேள்வியில் இருக்கும். நீ விளையாடவில்லையா அப்படின்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொன்னால் உற்றது உரைத்தல், ஏன்னா நடந்ததை சொல்கிறது. சரிங்களா? இல்லைப்பா விளையாட போலையா, கால் வலிக்குங்க அப்படின்னு நடக்க போகிறத சொன்னால் அது உருவது கூறல். சரிங்களா? ஓகேங்க. பொருத்தமில்லாத விடையை கண்டறி அப்படின்றாங்க. வினா எதிர் வினாதல். அப்போ வினாவுக்கு எதிராக இன்னொரு வினாவை சொல்வது. சரிங்களா? எஸ். இது செய்வேனா, ஆமாம். இதை போய் நான் செய்வேனா, நான் வினா வந்துருச்சு. ஓகே. நான் போவேனா, வந்துருச்சு வினா. வராமல் இருப்பேனா, அப்போ வந்துருச்சு வினா. இது செய்யேன். ஓகேங்க. அப்போது ஆப்ஷன் பி தான். ஏன்னா மற்ற எல்லாமே வினா எதிர் வினாதல். சூப்பருங்க. ஸோ இதோட இந்த பதிவு நமக்கு முடிவுக்கு வருகிறது. இந்த 100 கேள்விகள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பார்த்துருந்தோம். ஆனால் அந்த 100 கேள்விகளில் நமக்கு இலக்கணம் ஓரியன்டாக தெரிந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் வேண்டும் அப்படின்னாலோ கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த 100 கேள்விகளில் உங்களுக்கு எத்தனை கொஸ்டின்லாம் தெரிஞ்சது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். அதை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மீண்டுமாக வேறொரு பதிவில் சூப்பராக சந்திக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக இன்னும் பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வருடம் உங்களுக்கான வருடம் அப்படின்றதை மைண்டில் ஏற்றி சூப்பராக ப்ரிப்பேர் ஆகுங்க. விஷ் ஆல் தி வெரி 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 பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.